இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிரியமானவர்களே, இதோ நாம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை நம்பி அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருப்போமே ஆனால், அவரை அண்டிக் கொண்டிருப்போமே ஆனால், அவர் ஒரு நாளும் உன்னை புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவர் உன்னை அரவணைத்துக் கொள்ளுகிற தேவன். இந்த உலகம் உங்களை பகைக்கலாம், உலகம் உங்களை நேசிக்காமல் இருக்கலாம், நீ நம்பினவர்கள் கைவிடலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். இதோ கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். இது என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்ம பிதாவினிடத்தில் ஒரு நாளும் செல்ல முடியாது. அவராலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்று அவர் வழியிலே நடப்புமே ஆனால் அவர் உங்களை அரவணைத்து கொள்ளுகிறவர். அவர் நம்மை அரவணைத்து கொண்டு அவர் உன்னை ஜீவனின் பாதையில் நடத்துவார். எனவே சகல அதிகாரங்களும் இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். அவர் உன்னை புறம்பே தள்ளுவது இல்லை. ஆமேன்.